சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, போதைப்பொருள் பழக்கம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பாடமாக இருக்குது. எல்லாருக்குமே எல்லாமே ஒரு ஈஸி கேக் வாக்காக இருக்கக்கூடாது. சில பிரச்சனை நடக்குது, சில விஷயங்கள் நடக்குதுன்னா அது சுட்டி காட்டி அதை சரிப்படுத்துறது. ஏன் இந்த அளவுக்கு ஓட்டு சதவீதம் கம்மியாச்சுன்னு சொல்லி ஆளுங்கட்சிக்கு தெரியணும். அப்போ இதெல்லாம் கவனம் செலுத்தப்படுது மக்கள் கிட்ட அப்படின்னு போகும்போது அதை சரி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம். அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, உண்மையாக இருக்கலாம். பிரச்சனைகள் எல்லாம் இந்தியா ஃபுல்லாவே இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. உத்தரப்பிரதேசம்லாம் போனா அதுதான் கேட்குறேன். ஏன்னா இந்த எலெக்ஷனில் இப்போ அதை முக்கியப்படுத்துகிறாங்க இல்லையா? தமிழ்நாட்டில் இதெல்லாம் இப்போ அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வளர்ந்துருக்கோம் ஜிடிபி லெவல்லையும், தொழில் சார்ந்து, இன்வெஸ்ட்மெண்ட்ல எல்லாரையும். அப்போ இந்த ஜோனை தான் கேப்சர் பண்ண முடியும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எடுக்கும்போது ஒரு ஆபத்தான பகுதியில் இருக்கு அப்படின்ற மாதிரி காணும். ஆனால் திமுக ஒன்றிய அரசிட்ட இருந்து நம்மளுடைய மாநில சுய மரியாதை தன்மை இருக்குல்ல, அந்த விஷயத்தை சீர்குலைக்கக்கூடிய தன்மைகளை கொண்டு வந்து நிறுத்தணும். அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியா இருக்கட்டும், ஃபண்ட் ரிலீஸ் பண்ற விஷயமா இருக்கட்டும், ஜிஎஸ்டி லெவல்ல கொண்டு இருக்கும் இந்த மொழி கொள்கையா இருக்கட்டும். ஸோ தமிழ்நாடு தலை குனியாது, ஸ்டாலினே வரட்டும், ஆட்சி தொடரட்டும்ங்கிற மாதிரி ஹேஷ்டேக் போட்டு போறாங்க. இது நம்மளுடைய தன்மானத்துக்கான போராட்டம்ங்கிற மாதிரி ஆளுங்கட்சி வழி எடுக்குது. இவங்க வாரிசு அரசியலுக்கு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் என்டிஏ கூட்டணி பேசுது.